சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான சாலைகளில் ஒரு சாலை வந்து கத்தீட்ரல் சாலை. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மவுண்ட் ரோடு அந்த அமெரிக்கன் எம்பசி இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்துல இருந்து ஆரம்பித்து இந்த மியூசிக் அகாடமி முடிய, இன்னைக்கு இருக்கக்கூடிய மியூசிக் அகாடமி முடிய அந்த ரோடை வந்து கத்தீட்ரல் சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கத்தீட்ரல் சாலையில் தான் பாரதியார் வந்து மகாத்மா காந்திய ஒரு வீட்டில் சந்திக்கிறார். பாரதியாரை பற்றி இந்த சந்திப்புக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தென்னாப்பிரிக்காவில் காந்தி இருந்த ஒரு காலத்திலேயே பாரதியார் வந்து காந்தியை வந்து மகாத்மா அப்படின்னு சொல்லியிருக்கார். இதெல்லாம் நமக்கு தெரிய வருது. இதெல்லாம் அவருடைய இந்தியா பத்திரிகையை படிக்கும் பொழுது நமக்கு வந்து தெரிய வரக்கூடிய ஒரு செய்திகள். அவை காந்தியை வந்து அறிந்திருந்தார் பாரதியார் அப்படின்னு தான் சொல்லணும். 1919 வருஷம் இந்த ரவுலட் சட்டம், அதை வந்து எதிர்த்து பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தணும், நாட்டில் சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு புதிய வடிவம் கொடுக்கணும் அப்படின்ட்டு கஸ்தூரி ரங்கன் அவர்கள் வந்து நினைச்சு சேலத்துல வக்கீலா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த ராஜாஜியை வந்து நீங்க போராட்டத்துல பெருசா ஈடுபடணும், பொது வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அழைத்து சென்னைக்கு கூட்டின்னு வரார். ஹிந்து பத்திரிகையினுடைய ஆசிரியர் கஸ்தூரி ரங்கன் அவர்களுடைய வீடு தான் அன்னைக்கு இருக்கக்கூடிய இலக்கம் நம்பர் 2 கத்தீட்ரல் சாலை. அந்த வீட்டில் தான் ராஜாஜி வந்து தங்குறார். அந்த வீட்டுக்கு தான் மகாத்மா காந்தி வந்து விருந்தினராக ஒரு 4 நாள் வந்து தங்கியிருக்கார் 1919 மார்ச் மாதம். அப்போ ஒரு நாள் அவரை பார்க்கறதுக்காக மகாகவி பாரதி வரார். இதை வந்து வாரா எழுதியிருக்கிறார், ஆரியபத்மநாபன் சார் எழுதியிருக்காங்க, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தருடைய கணிப்பும் அவங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து ஒன்றுக்கு பின் முரணாக இருக்கு. அவர் வந்து வந்தாரு, வந்து அவரை வந்து காந்தியை வந்து பார்த்தாரு. அன்னைக்கு சாயந்தரம் திலகர் கட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு அவர் அழைத்தார். மகாதேவ தேசாய் காந்தியுடைய பிஏ வந்து அன்னைக்கு வேற வேலை இருக்குன்ட்டு காந்திகிட்ட சொல்றார். ஸோ காந்தி வர முடியல அப்படிங்கக்கூடிய தகவலை வந்து பாரதியார்கிட்ட தெரிவித்த உடனே பாரதியார் அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணிவிட்டு, நான் வருகிறோம், நீங்கள் வரலைன்னா பரவாயில்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு. இந்த இடம் வந்து இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய கத்தீட்ரல் சாலையில் இருக்கக்கூடிய 5 நட்சத்திர ஹோட்டலாக இருக்குது பார்த்தீங்களா, சோழா ஹோட்டல், அந்த ஹோட்டலில் தான் இந்த சந்திப்பு நடந்தது. இன்னைக்கு நீங்கள் சோழா ஹோட்டலுடைய வாசலுக்கு போய் பார்த்தீங்களான்னா அங்கே வந்து ஒரு அறிவிப்பு கல் வந்து இருக்கு. ஒரு அறிவிப்பு கல் வந்து அங்கே முன்னாடி வச்சிருக்காங்க. அந்த அறிவிப்பு கல் வந்து என்ன சொல்றதுன்னா, காந்தியும் பாரதியாரையும் சந்திச்சப்பதை பற்றி அந்த அறிவிப்பு கல்லில் இல்லை. ரவுலட் சட்டத்துக்காக அதையெல்லாம் எதிர்த்து ஒரு பெரிய கிளர்ச்சி, சத்தியாகிரகம் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய கிளர்ச்சி உருவாவதற்கு இந்த இடம்தான் முக்கிய காரணமாக இருந்தது. அது நம்பர் 2 கத்தீட்ரல் சாலையில வச்சுதான், நம்பர் 2 கத்தீட்ரல் சாலையில வச்சுதான் அந்த முடிவை வந்து மகாத்மா எடுத்தார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான் இருக்கு. ஆனா அந்த இடத்துல வந்து பாரதியாரும் காந்தியும் சந்தித்தார் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு நினைவு கல் எதுவுமே அந்த இடத்துல வந்து இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பாரதியாருடைய அன்பர்கள் எல்லாம் அதற்காக அந்த காலத்துல அதெல்லாம் ஒரு நினைவு இடம் வந்து அந்த இடத்துல வைக்கணும்லாம் நினைச்சாங்க. ஆனா காலப்போக்கில் அது எல்லாமே செய்யறதுக்கான முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒவ்வொரு இடம் வந்து மாறிடும். ஸோ பாரதியாருடைய வாழ்க்கையில காந்திய சென்னையில சந்தித்த இடம் என்பது நம்பர் 2 கத்தீட்ரல் சாலை. அந்த இடம் வந்து ஹிந்து பத்திரிகையினுடைய ஆசிரியர் கஸ்தூரி ரங்கன் அவருடைய வீடு. அந்த வீட்டில் ராஜாஜி வாடகைக்கு குடியிருந்தார் அப்படிங்கிறது தான் விருந்தினராக அப்ப காந்தி வந்தார் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆய்வுகள் மூலமாக தெரிய வருது.